நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர், முதலமைச்சர்கள் பதவி பறிப்பு மசோதா உட்பட பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தாமதமாக தொடங்குவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நவம்பர் இறுதியில் தொடங்க வேண்டியது டிசம்பரில் தொடங்குவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவரங்களை மக்கள் அறிந்து கொள்ள இணையதள தேடல் வசதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் அட்டை எண்ணை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அவசரமாக நடத்துவது ஏன் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். கொள்கை ரீதியில் திமுகவை வீழ்த்த முடியாதவர்கள் தேர்தல் ஆணையம் மூலம் வீழ்த்த நினைப்பதாக பேசினார். திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பார்க்கறாங்க. அதுதான் SIR. சிறப்பான கூட்டணி அமையும், யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று சேலத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கள்ள ஓட்டு போட்டதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டு திமுக அஞ்சுவதாகவும் அவர் விமர்சித்தார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாகவும் கட்சி MPக்கள், MLAக்கள், தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் டிசம்பர் 12ஆம் தேதி போராட்டம் அறிவித்துள்ளார். வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த கோரி போராட்டம் நடைபெறவுள்ளது. (2026) சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக தவேக தலைவர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகளின் பணிகளை தினமும் விஜய் நேரடியாக கண்காணிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவேக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் CBI விசாரணைக்கு ஆஜராகினர். விஜய் பிரச்சார வாகனத்தின் CCTV பதிவுகளை நிர்வாகிகள் சமர்ப்பித்தனர். இரவில் வெளியே செல்வதற்கு கோவை ஒன்றும் சிங்கப்பூர் அல்ல என்று கோவை சம்பவம் குறித்த கேள்விக்கு நடிகை கஸ்தூரி பதிலளித்துள்ளார். எப்போது வேண்டுமானாலும் வெளியே சுற்றலாம் என்பதுதான் பெண்ணியம் என்றால் அப்படிப்பட்ட பெண்ணியமே தேவையில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பிரம்மதேசம் காவலர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். 12ஆம் வகுப்பு பயிலும் ஆண் நண்பருடன் கடந்த 6ஆம் தேதி சென்ற மாணவியை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் இளங்கோ மடக்கி ஆண் நண்பரை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். பிறகு மாணவியை காவல் நிலையம் அழைத்து செல்வதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பைக்கிலிருந்து கீழே குதித்து விடுவேன் என மாணவி எச்சரித்ததை தொடர்ந்து பேருந்தில் ஏற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தில் காவலர் இளங்கோ கைது செய்யப்பட்டார். அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே காவலர் இளங்கோவை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளது. எழுத்துத் தேர்வுக்கு வருகை தரும் தேர்வர்கள் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவணங்களோடு காலை 8 மணிக்கு வர வேண்டும் என்றும் 9:30 மணிக்கு மேல் வருபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக நுரையீரலை மருத்துவ குழுவினர் மெட்ரோ ரயிலில் கொண்டு சென்று வெற்றிகரமாக சிகிச்சையை முடித்துள்ளனர். பெங்களூருவிலிருந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் தகுந்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்ட நுரையீரலை மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து ஏஜிஎஸ் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கும் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் உதவியுடன் கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு 21 நிமிடத்தில் கொண்டு சென்றனர். நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடந்த அதர்ஸ் பட நிகழ்ச்சியில் நடிகை கௌரி கிஷன் யூடியூபர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவம். நடிகை மனதை புண்படுத்தும் நோக்கில் கேள்வி கேட்கவில்லை என யூடியூபர் வருத்தம் தெரிவித்துள்ளார். நகைச்சுவை என்ற பெயரில் உருவகேலி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நடிகை கௌரி கிஷன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட யூடியூபரை குறிவைத்து விமர்சிக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ள நடிகை ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி கூறினார். புதுச்சேரியில் பெண்களின் வேலை நேரம் இரவு 10 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக தொழிலாளர் துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார பங்களிப்பை நோக்கமாக கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் A1 கைதான ரவுடி நாகேந்திரன் இறக்கவில்லை என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் தரப்பில் வாதிடப்பட்டது. பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தப்ப வைத்து விட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. கர்நாடகாவில் 2 கோடி ரூபாய் கேட்டு தொழிலதிபர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஓசூர் அருகே ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் அருகே பாகுபலி காட்டு யானை நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விரைந்து வந்த வனத்துறையினர் விரட்டியடித்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஒரு காலத்தில் திமுக தலைவர் இடத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் வருவார் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கருணாநிதி ஸ்டாலினை விட அதிக பெயரும் புகழும் பெறுவார் எனவும் கூறினார். அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார். தலைவர் பெற்ற பேரும் புகழை விட, ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் பெறுகிற பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதயநிதி. சென்னை பெரம்பூரில் உள்ள மேயர் பிரியாவின் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தங்கள் 100வது நாள் போராட்டத்தை 5 இடங்களில் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் பல இடங்களிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பூரில் உள்ள மேயர் பிரியா ராஜன் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் சார்பாக கையெழுத்து பெறப்பட்டது. வாக்கு திருட்டுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெறப்பட்ட 1,10,00,000க்கும் அதிகமான கையெழுத்து படிவங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தார். சீர்காழியில் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர்கள் நியமனத்தில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தலைமை அறிவித்த 10 இணை அமைப்பாளர்களிலிருந்து 7 பேரை நீக்கி தனக்கு சாதகமான 7 பேரை நியமித்துள்ளதாக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தனலட்சுமி மீது இணை அமைப்பாளர் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். நடிகை கௌரி கிஷன் விவகாரத்தில் யூடியூபருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
யூடியூபர் கௌரி கிஷனை கேள்வி கேட்ட விதம் பெண்ணின் தனிப்பட்ட உரிமையை, சுதந்திரத்தை பாதிப்பதாக உள்ளதாகவும், இந்த அநாகரிக கேள்வியை கேட்ட செயல் வன்மையாக கண்டனத்துக்கு உரியது எனவும் கூறியுள்ளார். திரைப்பட நடிகை கௌரி கிஷனை உருவகேலி செய்த யூடியூபர் கார்த்திக் மீது அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளது. யூடியூபர் கார்த்திக் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பாகல்பூரில் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவை காண முண்டியடித்த தொண்டர்கள். தடியடி நடத்தி தொண்டர்களை போலீசார் கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவிலிருந்து இதுவரை கடத்தப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட செம்மர கட்டைகளை துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆய்வு செய்தார். செம்மரத்தை வெட்டினால் யாராக இருந்தாலும் தோலை உரிப்போம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். டெல்லியில் காற்றின் தர குறியீடு 400க்கு மேல் பதிவாகி மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகள் புகை மூட்டம் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் தளபதி கச்சேரி பாடல் வெளியான நிலையில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இயக்குனர் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படம் உருவாகி வருகிறது. சமீபத்தில் இப்படத்தின் போஸ்டர்கள் மற்றும் கிளிம்ஸ் வீடியோ வெளியான நிலையில் தற்போது முதல் பாடல் வெளியிடப்பட்டது. இந்த பாடல் வீடியோவில் நடிகர் விஜய், நடிகைகள் பூஜா ஹெக்டே மற்றும் மமிதா பைஜு ஆகியோரின் நடன காட்சிகள் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. இப்படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்துள்ள நிலையில் பாடல் வீடியோவில் அவரும் இடம்பெற்றுள்ளார். இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வருகிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான T20 தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்தியா வென்றது. 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி தொடங்கியது. முதல் ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து நவம்பர் 2 மற்றும் 6ஆம் தேதி நடந்த ஆட்டங்களில் இந்திய அணி தங்களின் அபார ஆட்டத்தால் 2 வெற்றியை பதிவு செய்தது. பிரிஸ்பன் நகரில் நடைபெற்ற 5வது போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. 4.5வது ஓவரில் விக்கெட் இழக்காமல் 52 ரன்கள் எடுத்திருந்தபோது மழையின் காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து பெய்த மழையால் ஆட்டம் கைவிடப்பட்ட நிலையில் 2 வெற்றியுடன் இந்தியா T20 தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்த தொடரின் நாயகனாக 163 ரன்களுடன் அதிரடி பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் செஸ் உலகக்கோப்பை தொடரில் தமிழகத்தை சேர்ந்த உலக சாம்பியன் குகேஷ் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார். போதிய புள்ளிகளை பெறாததால் அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியாமல் தொடரிலிருந்தும் குகேஷ் வெளியேறினார்.